ஐயோ கஜினரா, முதல்ல நான் சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. இந்த மாதிரி வாய்ப்பு திரும்ப திரும்ப கிடைக்காது. என்னோட பப்ளிக் போன் பூத் செட்டப்பா இது. இத போட்டுக்கோ. தயவு செஞ்சு என்ன நம்புமா. இந்த தடவை என் எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆகும். சேவை செய்யறதுக்கு உனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். உன்னோட எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்னொன்னு ஏதாவது பிரச்சனை முடியுதோ. நீ பேசாம மோட்டோ ட்ரை பண்ண சொல்லுப்பா. எப்ப போல மோட்டோ வைக்கிறத சிக்க வச்சிடலாம். என்ன சொல்றியாப்பா? மோட்டோ சிக்க வைக்கிறதுல எனக்கு 0% எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இல்ல, இதுக்கு கண்டிப்பா நான் ஒத்துக்க மாட்டேன். நகர்ல உங்களுக்கு நான் தசவ பண்ணுவா. என்னாச்சு? ஒரே மேல வாய்ப்பு கொடுக்க மாட்டேமா. மோட்டோ, நீ வந்து குறுக்க பேசாதவா. சமூக சேவை செய்ய போறது நான் தான். இல்ல, நானே பண்ணுவேன். சமூக சேவை செய்யறதுனா எனக்கு தான் பிடிக்கும். எனக்கு சமூக சேவை, சமூக இது ரெண்டுமே என்ன விட்டா வேற யாருமே கிடையாது. எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஏய் மோட்டோ, முதல்ல அது என்ன ஏதுனாவது கேட்டுக்கலாம்ல. சொல்றதுனால நான் ஒத்துக்கிறேன்பா. மோட்டோ என் அன்பான நண்பா, என் தம்பி மாதிரி. அது மட்டும் இல்லாம மோட்டோ மாதிரி சமூக சேவை பண்ண யாராலையும் முடியாதுப்பா. அன்பான நண்பா, இன்னிலிருந்து நீ ஒரு பப்ளிக் போன் பூத்தா மாறிட்ட. ஒரு வாரம் வரைக்கும் நீ எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீ போன் சர்வீஸ் கொடுக்க போறப்பா. நகரை சேர்ந்தவங்க இந்த உலகத்துல எங்க வேணாலும் யாருக்கு வேணாலும் ஃப்ரீயா கால் பண்ணலாம்பா. என்ன இது? என்னோட ஃப்ரெண்ட் எதுக்காக இப்படி எல்லாம் மாத்துனீங்க? உடனடியா இத கழட்டுங்க. ஒரு வாரம் முடிகிற வரைக்கும் இது யாராலையும் கழட்ட முடியாதுப்பா. ஒரு வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை உங்களால எடுக்க முடியும்பா. நான் உடனே எங்க இருந்து போய் நம்ம ஒட்டுமொத்த பொறுப்பு நகருக்கு இதை பத்தி சொல்லிட்டு வந்துடுறேன்ப்பா. அப்பா, தப்பிச்சேன். முதல் சமூக சேவையை இந்த பூசணிக்கா மண்டையில பாருங்க. வாய்களா கிளி மூக்கா, கொடகொடகா மூக்கா, வாய்களா கோவிலுக்கு கோவிலுக்கு. பாத்தியா மோட்டோ, அந்த கசிட்டேரா நாலா பக்கமும் போஸ்டா ஒட்டி வச்சிருக்கேன். அவனை நிச்சயமா நம்ம சும்மாவே விட கூடாது. ஓட்டு வந்திருக்காரு பாரு. Excuse me. அண்ணா பாக்கற அண்ணா, excuse me போன் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்க? போன் போட்டுக்கிட்டு எல்லாம் பர்மிஷன் கேட்க முடியாது. இது ஃப்ரீ போன் தானே. அப்புறம் நான் எதுக்கு கேட்கணும்? அமெரிக்கால இருக்கிற என் மம்மிக்கு நான் கால் பண்ணி பேச போறேன். ரெண்டு பேரும் வாயை மூடிட்டு நில்லுங்க. லைன் கிடைச்சிருச்சு. ஹலோ மம்மி, நான் தான் பேசுறேன். உங்க ராஜு பேசுறேன். எப்படி இருக்கீங்க மம்மி? என்ன? நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்களா? பரவாயில்ல மம்மி. நீங்க சமைச்சு முடிங்க, அது வரைக்கும் நான் லைன்ல இருக்கேன். லைன்ல இருக்கேன்னு சொன்னா அவங்க போய் வேலையை முடிச்சிட்டு வர வரைக்கும் நான் லைன்ல இருக்கணும்னு அர்த்தம். அவங்க சமைச்சு முடிக்கிற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். என்ன ஒரு 1-2 மணி நேரம் தான் போகுது. என்னது 1-2 மணி நேரமா? அவ்வளவு நேரம் என்னோட நண்பன் இங்க நின்னுட்டு இருக்க மாட்டா சார். அது அவனுக்கு பிடிக்காது. இது பப்ளிக் ஃபோன் தானே. நிக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு தேவைப்பட்டதுக்கு தானே இது. முதல்ல நீ கிளம்பு. சரி, இந்த கேப்ல ஃபோன் பண்ணியா? சிங்கம் சார், ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. நாம பிரச்சனையில மாட்டிட்டு இருக்க, உடனே வாங்க. முதல்ல எங்க வரணும் அதை சொல்லு பத்துல. எங்க வரணும் இவன் சொல்லாம வச்சுட்டான். இப்ப எங்க போறது, எப்படி போறது? ஐயோ பாட்டிக்கு சின்ன வயசுல
அவங்க எனக்கு போன் பண்ணி வர சொன்னாங்க. இப்ப எங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க? பாஸ் பாஸ் விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நம்ம மோட்டு மொபைலா மாறிட்டானா? யாரா இருந்தாலும் சரி இன்டர்நேஷனல் ஐஎஸ்டி பிசிஓ லோக்கல் எல்லாமே ஃப்ரீயா. நாம போலாமா பாஸ்? கேள்விப்பட்டேன். வாங்க ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மோட்டு மொபைல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன மோட்டு பத்துலோ ரெண்டு பேரும் எங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் ஒரே ஒரு இன்டர்நேஷனல் கால் பண்ணணும்னு நினைக்கிறேன். மோட்டு அங்க போய் ஒளிஞ்சுக்கோ. அந்த மரத்துக்கு பின்னாடி போ. மோட்டு ஆபீசர் சொல்லிட்டாரு. If you don't mind, Motu, நான் ஒரே ஒரு கால் பண்ணலாமா? சரி, ஓகே. அப்ப அந்த கூட்டத்தை திரும்பவும் வர சொல்றேன். அவங்க ஒரு காலில் 1000 கால் பண்ணுவாங்க. சரி, ஓகே. நீயே டைப் பண்ணிக்கோ. ஹலோ, நான் மோட்டு மொபைல் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க முச்சத்தான் தானே பேசுறது? ஆமாமா நான் தான் பேசுறேன். சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. உன் முகம் பார்க்கிறதுக்கு காக்காவோட மூக்கு மாதிரி மட்டமா இருக்கு. அப்புறம் உன்னோட உடம்பு குரங்கோட வால் மாதிரி இருக்கு. கண்ணு பூனை மாதிரி இருக்கு. அப்புறம் காது யானை காது மாதிரி பெருசா இருக்கு. எவ்வளவு தைரியம் உனக்கு? யாரடா நீ? நான் விட மாட்டேன். வாங்க. எனக்கெல்லாம் எந்த பயமும் கிடையாது. யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. மோட்டு மொபைல் எங்கன்னு கேட்டா போதும். இங்க இருக்கிற சின்ன குழந்தைங்க கூட கரெக்டா சொல்லிடுவாங்க. அச்சச்சோ, சாரி வெரி சாரி மோட்டு. இப்ப அந்த மீசை வச்ச டான் உனக்கு தண்டனை காட்டான் காமிப்பான். உன்னோட நம்பரை ட்ரேஸ் பண்ணி நேரா உன்னை அந்த கடவுள் இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வச்சிடுவான். பை மோட்டு. மீசை வச்ச டான் சார், என்னை காப்பாத்துங்க. அந்த மோட்டு என்ன அடிக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. குண்டா இருக்கனா? நான் ரொம்ப குள்ளமா இருக்கேனா? நீ எதை பத்தி கவலைப்படாத ஜான். நான் அந்த மோட்டு மொபைல தான் தேடிக்கிட்டு இருக்கேன். மோட்டு இங்க ஓடுறதுதான் உனக்கு எனக்கு நல்லது. அந்த மீசை வச்சவன பெரிய டான் தான். அவதான் உன்னை தேடிக்கிட்டு இருக்கா. ஓடிட்டு இருக்கா. நாட்டுல ரவுடி பசங்க சொல்ல தாங்க முதல்ல என் பழைய கணக்கை நான் தீர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணனாலும் பண்ணுங்க. அன்பு நண்பா, ஏன் டென்ஷன் ஆகுற? அந்த சூட்டை கட்ட முடியாது. ஆனா எக்ஸ்சேஞ்ச் வேணா பண்ணலாம்பா. மோட்டோட முதுகுல ஒரு ரெட் பட்டன் இருக்கு. அதை அழுத்தினா அந்த போன் சூட்டு மோட்டோட உடம்புல இருந்து கரண்ட் வந்து அந்த ரெட் பட்டனை அழுத்துறவங்க உடம்புல தானாவே வந்து ஃபிக்ஸ் ஆயிடும்பா. என்ன புரிஞ்சுதா? சொல்லுமா. மோட்டு மட்டும் பிளாஸ்ட் ஆயிட்டானா அப்புறம் என்ன அவன் தொந்தரவு பண்ணவே முடியாது. ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லையே. பத்துனு எதுக்காக தானாவே அவன் ஃப்ரெண்டை என்கிட்ட மாட்டி விட பார்த்தான்? நல்ல காரியம்
அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. எனக்கு பிரச்சனை அந்த போனோட மட்டும்தான். உன் கூட எனக்கு பிரச்சனை இல்ல. இதுக்கப்புறம் அந்த ஜானை யாராலையும் காப்பாற்ற முடியாது. போன் பேசணும். நான் தான் முதல்ல பேசுவேன். விடாதீங்க, நான் பேசணும். தயவு செஞ்சு இந்த கரெக்ட் உதவி பண்ணுங்க ப்ளீஸ். காப்பாத்துங்க காப்பாத்துங்க. என்னோட அன்பான எதிரியே ஜான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா. இப்ப இதுல ஏற்கனவே 1 வருஷத்துக்கான ரீசார்ஜ் பண்ணிட்டேன். அதனால 1 வருஷத்துக்கு இந்த சூட்டு உன் உடம்புல தான் இருக்கும்.